128 சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 128:1. தெரிந்த வசனம், சேர்ந்து எல்லாரும் நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷன். ஆமென். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நமக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை இங்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு 5 குறிப்புகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனுடைய பங்களிப்பு அல்லது ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், தகப்பனிடம் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கப்படுகிற காரியங்கள், ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டவர். அல்லேலூயா. குடும்பத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டவர். பைபிளில் ஃபர்ஸ்டில் ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கும் போதும் ஒரு ஃபேமிலியில் தான் அது ஆரம்பிக்குது, ஒரு குடும்பத்தில். ஸ்தோத்திரம். முடியும் போது பாருங்க, அதுவும் ஒரு பரலோக ஃபேமிலியை தான் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ குடும்பம் ரொம்ப முக்கியமானது. தேவனை இதை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனை இதை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மற்றவர்களுக்கு செய்தி இல்லை என்று நினைத்து விடாதிருங்கள். கர்த்தர் எல்லாருக்கும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். God ordained 3 main institution in this world என்று சொல்றாங்க. God ordained 3 main institutions in this world. இந்த உலகத்தில் ஒரு 3 காரியங்களை இன்ஸ்டிடியூஷன்ஸை ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் முதலாவது ஃபேமிலி, குடும்பம். 2வதாக கவர்மெண்ட், அரசாங்கம். 3வது சர்ச், சபை. இந்த 3ஐயும் கர்த்தர் ஏற்படுத்தினதை நீங்கள் பரிசுத்த வேதாமத்திலே பார்க்க முடியும். இந்த 3ம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. தேவனே ஆளுகைகளை ஏற்படுத்துகிறார். தேவனே அதை நடத்துவதற்கான கிருபைகளையும் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அப்போ ஃபேமிலி அந்த ரோலில் ஒரு மனுஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, சரியாய் செய்யும் போது, ஆண்டவுடைய வேலையும் அவன் சரியாய் செய்ய முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் நாம் வாசித்தது போல அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு குடும்பமாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில ஆசீர்வாதங்கள் ஜெபம் பண்ணுறனால மட்டும் வந்துடாது. அவர் காண்பிக்கிற வழியில் நடக்கும்போது தான் ஆசீர்வாதங்கள் வரும். ஸ்தோத்திரம். அநேக நேரம் நாம் வசனத்தை விட்டுவிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, தேவைகளை சந்தியும். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பதற்கு பரிசுத்த வேதத்தில் சில வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைபிளை நீங்கள் வாசிக்க தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த வழியிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள காலேபை போல உத்தமமாக நடந்தான் நம்ம பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும்னு பைபிள் சொல்லுகிறது. ஆமென். நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து தான் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அமைகிறது. திரும்ப சொல்கிறேன், நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து தான் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அமைகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு மகிமையா அல்லது சபைக்கு ஆசீர்வாதமா, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள்.
அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய பிளஸ்ஸிங், அவங்க ஃப்யூச்சர் பெற்றோர்கள் கையில் இருக்கு, தகப்பன் கையில் இருக்கு, தாயினுடைய கையில் இருக்கு. தகப்பன் என்று சொல்லும்போது தாய்க்கும் அது பொருந்தும். நாம் தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு, அவர்கள் எதிர்காலத்திற்கு நம்மிடத்தில் தான் கர்த்தர் ஒன்றை செய்ய வைக்கிறார். அது உத்தமமாக வாழ்கிற வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த காலேப் உத்தமமாய் நடந்தபோது ஆண்டவர் அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். எப்ரோன் அவன் ஈஸியா பிடித்தான். அக்ஷால திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அவனுக்கு சுலபமாக வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதையும் தற்செயலாக செய்கிறவர் அல்ல. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், அதின் காலத்தில் செய்கிறவர். நாம் யோசுவாவை போல நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உத்தமமாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் அதிலே நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த அக்ஷாலை அந்த யோசுவா 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, ஸ்தோத்திரம், ஒத்னியேல் அதை பிடித்த போது அவனுக்கு தன்னுடைய குமாரத்தியாகிய அக்ஷாலை காலேப் விவாகம் செய்து கொடுக்கிறான். அப்பொழுது அவன் புறப்படும் போது தகப்பனிடத்தில் ஒன்றை கேட்டு, எனக்கு வறட்சியான இடத்தை தந்தீர், ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் தர வேண்டும் என்று சொன்னபோது அவன் கேட்டது ஒன்று, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமென். பிள்ளைகளுக்கும் அந்த பிளஸ்ஸிங் போய் சேருது. வறட்சி இல்லாத வாழ்க்கை. உத்தமமா நம்ம கர்த்தரை சேவிக்கிறவங்களா இருந்தா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். 3 விதமான தகப்பன்மாரை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று ஹெவன்லி ஃபாதர், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். பரலோகத்தின் தேவன், பிதா, அவர் தான் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். ஸ்தோத்திரம். ஹெவன்லி ஃபாதர், பரலோக தேவன். ரெண்டாவது பயாலஜிக்கல் ஃபாதர், நம்மை சரீர பிரகாரமாக பெற்றெடுத்த தகப்பன். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய தகப்பன். ஆமென், ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பயாலஜிக்கல் ஃபாதராகவும் இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ஃபாதராகவும் இந்த சபைக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். இந்த 3 தகப்பன்மாரையும் நம்ம கனம் பண்ண வேண்டும். நம்முடைய ஹெவன்லி ஃபாதர், பரமபிதா, பரலோக பிதா. ரெண்டாவது பயாலஜிக்கல் ஃபாதர், சரீர பிரகாரமாக பெற்றெடுத்த தகப்பன். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். இந்த 3 பேரும் உங்கள் லைஃப்பில் தகப்பன்மார்கள். இவங்களை கனம் பண்ணும்போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 தகப்பன்மாருடைய ரோலு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த 3 தகப்பன்மாருடைய ரோல் ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளை பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். முதலாவது குறிப்பு, ஸ்தோத்திரம், நேர்மையான வேலையின் மூலம் தேவைகளை பூர்த்தி செய்தல். தகப்பனிடம் எதிர்பார்க்கப்படுகிற காரியங்கள்ல முதலாவது நேர்மையான வேலையின் மூலம் தேவைகளை பூர்த்தி செய்தல். ப்ரொவைடிங் த்ரூ ஹானஸ்ட் ஒர்க். நேர்மையான விதத்தில் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். குறுக்கு வழியில் ஒரு பைசா வந்தால் கூட அது நிற்காது, அது வந்தால் 10 மடங்கு செலவாயிடும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, பைபிள் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சம்பாதித்து உழைக்கிறதுல தேவனுக்கு கொடுக்கணும், லஞ்சம் வாங்கி கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். குறுக்கு வழியில் சம்பாதித்து ஆண்டவருக்கும் கொஞ்சம் கொடுத்து அவரை நம்ம ஏமாற்ற முடியாது.
தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். 128 சங்கீதம் 2 வசனத்தை பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வேலை செய்யாம வருகிற ஒரு பைசா கூட நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். வேலை செய்யாம ஏதாவது ஒரு உழைப்பு இருக்கணும். ஒன்று ஃபிசிக்கல் ஒர்க் அல்லது நம்முடைய மூளையாவது பயன்படணும். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸில் பாருங்க, பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. 1/2 hour பேசினா 1 லட்சம் ரூபா, 1 hour பேசினா 2 லட்சம் 3 லட்சம். அவர்களுடைய ஸ்கில்லை பொறுத்து, அவங்களுக்கு இருக்கிற ஸ்டஃப்பை பொறுத்து சம்பாதிக்கிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு ஜப குறிப்பு, லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு சோர்ந்து போய் ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் கம்பெனியில் ஏஐ வந்தனால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, எனக்கும் போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். மேன் பவர்லாம் குறைஞ்சிட்ருக்கு. நம்ம அரை மணி நேரம் ஒரு ஆஃப் டே எடுத்து செய்கிறத இன்னைக்கு சில நிமிடங்களில் என்ன செய்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சு முடிக்குது. பாருங்கள், எங்கேயோ போயிட்டுருக்கு உலகம். ஒரு டைமில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்ததெல்லாம் இன்னைக்கு சுலபமாக நடக்கு. டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் உழைக்காத ஒரு பைசா கூட நம்ம கையில் வரக்கூடாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறேன்? ஆமென். நாங்கள் பிரயாசப்படுறதுக்கான பலனை கர்த்தர் தந்தா போதும். அவர் கிரேஸில் கிருபையில் தருவார் ஆசீர்வாதம். நீங்கள் கொஞ்சமாக வேலை செஞ்சு நிறைய கர்த்தர் தருவார், அது கர்த்தர் தர்ற பிளெஸ்ஸிங். ஆனால் தேவன் விரும்பாத விதத்தில் நாம் பணத்தை சம்பாதிக்க கூடாது. குறுகின நேரத்தில் நம்ம பெரிய ஆளாக மாறணும்னு சொல்லி நாம் கன்னிகளில் விழுந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகரால் ஆசீர்வாதத்தை பெற முடியலை. காரணம், நிறைய விருப்பங்கள் இருக்கு. ஒரு நல்ல வாகனம் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும், இப்படியெல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் செயல்பாடு இருக்காது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21 அதிகாரம் 25 வசனத்துக்கு வரும்போது, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். நம்ம ஆசை நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, நம்ம ஆசை தான் நமக்கு முன்னால் நிற்கும். ஐயோ அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இப்போ ஊழியத்தில் ஆசைகள் இருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி, நடத்துதலின்படி நம்ம ஜெபம் பண்ணி பிரயாசப்படும் போது தான் அது நிறைவேறும். ஆமென். ஸ்தோத்திரம். வெறுமனே ஆசை இருந்தால் ஒன்றும் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், பெரியாளாக மாறணும். அப்போ நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அவன் ஆசை அவனை கொல்லும். ஏன்? சோம்பேறி ஒர்க் பண்ண மாட்டான், ஆனால் அவன் உட்கார்ந்து ஆசைகள் நிறைய வந்துட்டே இருக்கும். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. மனக்கோட்டையிலே அரண்மனையை கட்டிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க. ஸ்தோத்திரம். மனக்கோட்டையிலே பெரிய பெரிய காரியங்களை சாதித்த மாதிரி நினச்சி அவங்களே திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையில் ஒன்று சாதிக்கட்டாலும் மனதளவில் அந்த இமேஜினேஷனில் போய் அவங்க பெரிய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்ச மாதிரிலாம் நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆசை இருக்கும். தினமும் அது என்ன செய்யணும்னா மனுஷனை கொண்டுக்கிட்டே இருக்கும். ஆசைகள் மனிதனை, அது நிறைவேறாத போது நம்மளை ஒவ்வொரு நாளும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஐயோ நடக்கலையே. காரணம், அதற்கேற்ற பிரயாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் பிரயாசப்படுறவங்களா இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் சொல்லுகிற விதத்தில் வேலைகளை செய்து நேர்மையான விதத்தில் நாம் பணங்களை சம்பாதிக்கும் போது நம்மை கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். பைபிளில் ஒரு ஆபிரகாம கர்த்தர் சீமானா வைத்திருந்தார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருந்தார். ஆடுகளை மேய்த்தவன் அரசனாக்கி ஆலயம் கட்டுறதுக்கு எல்லாம் கோல்ட அவன் கொடுத்தான் சாலமோனுக்கு, சவதரித்து வைத்து. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான நபராக கர்த்தர் மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அவனிடத்தில் இருந்த பிரயாசம். ஆசீர்வாதத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்துக்கு வரும்போது, 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம்
12ஆம் வசனத்தை ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுங்க. ஏனென்றால் 11ஆம் வசனத்தை பாருங்க, சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க. அதில் தான் பிரச்சனை வருது. நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தால் அநேக கன்னிகளுக்கு தப்பிடலாம். ஏதாவது ஒன்று செய்யணும். சும்மாவே இருக்கிறவர்கள், அது பைபிள் ஒரு விதமாக சொல்கிறாரு, சோம்பேறியாக இருக்கிறவனுடைய மனது பிசாசினுடைய தொழிற்கூடமா, அவனுடைய இண்டஸ்ட்ரியாக மாறுது. வேலை செய்யாமல் எப்பெல்லாம் இருக்கிறோம். வேலை என்றால் நம்ம போய் 10 கிலோ வெயிட் எப்போவுமே தூக்கி அந்த மாதிரி வேலை இல்லை. ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்காக கொடுத்த கிருபைகளை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உட்காந்து, உங்கள் தாளந்துகளை அபிவிருத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் உட்காந்து ஏதாவது யோசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யலாம். ஏதோ ஒன்று நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ வேலை செய்யும் போது ஆசீர்வாதம் வருது. ஆமென். நம்ம சர்ச்சில் ஒருவர் கூட வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு வேலை செய்கிறவங்க ஆண்டவருக்கு வேலை செய்யுங்க. ஆமென். ரெண்டையும் சேர்த்து செய்கிறவங்க, வேலையும் செய்து கொண்டு ஊழியமும் செய்கிறீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்கள். அதெல்லாம் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான ஒரு தடை ஆசை இருக்கும். ஆசைக்கேற்ற பிரயாசம் இருக்காது. அந்த உழைப்பு இல்லாதனால நம்ம வாழ்க்கையில் நாம் விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்ல தேவன் நமக்கு கொடுக்க நினைக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணி உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கி இருக்கும். அந்த நாள் முழுவதும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. ஏனென்றால் அவைகள் பிற்காலத்திற்காக இப்பொழுது வேலை செய்கிறது. இன்றைய தேவைக்காக மட்டுமல்ல. கோடை காலத்தில் எதுக்கு வேலை செய்யணும்னா, மழை காலம் வரும்போது அவைகளால் வெளியே போக முடியாது. அதுக்கு இப்போவுமே வேலை செய்யுது. அவ்வளோ ஞானமாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஞானவான்கள் வேலை செய்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞானவான்கள். கொஞ்சம் ஞானம் இல்லை அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளிக்கிட்டே போவோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்க்க போகிறோம், என்ன குறைஞ்சி போகுது. சிலர் ரொம்ப அப்படி டேக் இட் ஈஸின்னு போவாங்க. எதை எடுக்கணுமோ அதை தான் எடுக்கணும். எல்லாத்தையும் சுலபமாக எடுக்கக்கூடாது. சில விஷயங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. யோசேப்பு வேலை செஞ்சனால தான் அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து போத்திப்பாருடைய கண்களில் தயவை கர்த்தர் கொடுத்து அவனை மேல் அதிகாரியாக கர்த்தர் அந்த வீட்டில் உயர்த்துறார். உழைப்பு இருந்தனால தான் அவன் செய்ததற்கான பலன் அங்கே கிடைக்குது. உயர்வு வந்துச்சு. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுக்க மாட்டார். பிரைம் மினிஸ்டராக கொண்டு யோசேப்பை உட்கார வைக்க காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், அந்த அனாயிண்டிங் ஆக்டிவேட் ஆகுது. அபிஷேகம் ஆக்டிவேட் ஆகி என்ன செய்யணும், எது விஷன், இதற்கான அர்த்தம் என்ன, எப்படி இதை ப்ரொசீட் பண்ணுறது, செயல்படுத்துவது எப்படி, எல்லாத்தையும் சொன்னான். திட்டங்கள் இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இந்த நாட்களில் பிரயாசப்படுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏதாவது ஒரு வேலை, ஆண்டவருக்காக வேலை செய்கிறவங்க வேலை செய்யுங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டணும். ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், கேரிங் ஃபார் ஒன்ஸ் ஃபேமிலி, குடும்பத்தை அக்கறையுடன் கவனித்தல். ஸ்தோத்திரம். இது தகப்பனிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற ரெண்டாவது காரியம். சிலர் அக்கறையே இருக்காது. அக்கறையோட கவனிக்கிற தகப்பன்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஸ்தோத்திரம். 6:32 வாசிப்போம்.
இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த ஹெவன்லி ஃபாதர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு தெரியும். ஆண்டவர் பேசுவார், இந்த நாளில் இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க சொல்வார். பயோலாஜிக்கல் ஃபாதர் இங்கே சொல்லப்பட்டது. இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்கணும். எப்படி இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த பரமபிதா நம்ம தேவையெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரோ, அது மாதிரி குடும்பத்தின் தேவைகளை சரீர பிரகாரமான தகப்பன் என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். இந்த நாளில் என்ன செலவு, குடும்பத்தின் தேவைகள் என்ன, சிலருக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் குடும்பங்களில் கடன் பிரச்சனை, எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவு தெரியலை. அதனால தான் சேமிப்பு இல்லாமல் போகிறது. குடும்பத்தை அக்கறையுடன் கவனிக்கணும். பைபிள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 7வது அதிகாரம் 13வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நோவா தன்னுடைய குடும்பத்தின் மேலே வைத்திருந்த அக்கறையை நம்ம பார்க்கிறோம். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி வெளியிலிருந்து ஒருவரும் ரட்சிக்கப்படலை, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதனால பாஸ்டர் நாங்கள் ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கிடுறோம், ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. அவன் ஊழியம் செஞ்சான், ஆனால் ஜனங்கள் ரட்சிக்கப்படாது, அது அவன் தவறல்ல. ஊழியம் செய்கிறது நம்முடைய கடமை. ஆமென். ஜனங்கள் கர்த்தர் தான் கொண்டு வரணும். ஆகவே பேழையை கட்டின டைமில் பைபிள் சொல்ல, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அவனுடைய குடும்பத்துக்காக ப்ரொவைடிங் ஃபாதர், பராமரிக்கிற ஒரு தகப்பன். இந்த தகப்பனுடைய ரோல் ரொம்ப முக்கியம். மனைவியை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், விசாரிக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:8 சேர்ந்து வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஃபேமிலியை விசாரிக்காதவன் அவிசுவாசியை விட, ரட்சிக்கப்படாதவனை விட மோசமான ஆளுன்னு பைபிள் சொல்லுது. யாரும் வருத்தப்படக்கூடாது, வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் எல்லாம் நல்லவர்கள். ஆமென். அதனால தான் இந்த இடத்துல குடும்பமாக வந்திருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசாரியுங்கள். மனைவி கணவனை விசாரிக்கணும், கணவன் மனைவியை. தகப்பனார் தினம்னு இங்கே மட்டுமே எல்லாம் விளட்டும், நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. கணவர் சாப்பிட்டாரா விசாரிங்க, மனைவி சாப்பிட்டாங்களான்னு விசாரிங்க. பிள்ளைகள், சில நேரம் நம்ம என்ன உங்கள் பொண்ணு என்ன படிக்குன்னு கேட்டால் அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் சொல்கிறார் 5th ஸ்டாண்டர்டுங்கிறார், அந்த பொண்ணு 2nd ஸ்டாண்டர்டு தான் படிக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா பக்கத்துலேருந்து ஒரு இடி விட்டாங்க, 2nd படிக்க. அதுக்கப்புறம் அவர் 2nd ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற. விசாரிக்கணும். எந்த ஸ்கூலில் படிக்காங்கன்னே சிலருக்கு சில பிள்ளைகள் படிக்கணும், பெற்றோருக்கு அப்பா அம்மாருக்கு தெரிகிறது இல்லை. பிள்ளைகள் எழும்புறதுக்குள்ளே வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகள் தூங்கினதுக்கப்புறம் தான் வருவாங்க. இந்த வேலை, இந்த சம்பாத்தியம் எல்லாமே உங்கள் மனைவி பிள்ளைகளை நடத்துவதற்காகத்தான், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக தான் இவ்வளோ சம்பாத்தியம். அந்த ஃபேமிலியோட உள்ள டைம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா ஏதோ ஒரு நேரத்தில் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும். ஆமென். உங்கள் கணவனுடைய வேலை எப்படிப்பட்டது என்பதை முதல்ல புரியணும். அந்த வேலைக்கு அவர் எவ்வளோ தியாகம் பண்ணணும், எவ்வளோ நேரம் செலவழிக்கணும், அதையும் புரிந்திருக்கணும். அதே நேரத்தில் அந்த வேலைன்னு சொல்லி குடும்பத்தோடு நேரம் செலவழிக்காமல் செல்லாதபடி அந்த வேலைகளுக்கு நடுவில் குடும்பத்தையும் விசாரிக்க கர்த்தர் கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆசீர்வாதமானது. இந்த அனுபவங்களை கர்த்தர் தான் நமக்கு தர விரும்புகிறார். சொந்த ஜனங்களை விசேஷமாக வீட்டார் குடும்பத்தை விசாரிப்பது. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் அது நல்லது. அதே நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கையை தூக்கி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணி
புருஷனை கவனிக்காமல் விட்டால் பிறகு சர்ச்சுக்கு எங்கே விடுவார்? ஸ்தோத்திரம். இவ்வளோ நாள் ஒழுங்காக இருந்தால் போய் ஏதோ உபதேசத்தை கேட்டு இப்படி கையை ஆட்டி குடும்பத்தையும் ஓச்சி சபையும் ஓய்க்காம, அப்போ கையை உயர்த்தினா அற்புதம் நடக்கும் விதமா எந்த நேரம் ஜெபம் பண்ணணும். ஆமே. சிலர் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறதே எதுக்குன்னா வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான். ஐயோ, ஜெபத்தில் இருக்கிறாங்க, ஏதோ புத்தர் தியானத்தில் இருந்த மாதிரி சிலர் அடிக்கடி அந்த தியானத்தில் மெடிடேஷன் மோடுக்கு போயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு வேலையை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். முதல்ல செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? குடும்பத்தை விசாரிக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஜெபம்லாம் முக்கியம்தான். ஆனால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்றால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபேமிலியில் பொறுப்பு இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் பொறுப்புகளை சரியாக செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டால் சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை ஆசீர்வதிக்கப்பட்டால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் சபைக்கு குடும்பமாக ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொன்றா வரக்கூடாது, மொத்தமாக ஒரு ஃபேமிலியே உள்ள வரணும். அப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். மனோவா தேவனிடத்தில் கேட்கிறான், ஸ்தோத்திரம், அவர் தரப்போகிற பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அந்த 2 வேர்டும் ரொம்ப முக்கியம். முதல்ல வளர்ப்பது, ஸ்தோத்திரம், கேரிங் ஃபார் ஒன்ஸ் ஃபேமிலி, குடும்பத்தை அக்கறையுடன் கவனித்தல்ல முதல்ல சொன்ன விசாரிக்கிறது. 2வது வளர்ப்பது, மனைவியை விசாரிக்கணும், பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும். அது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வளர்ப்பது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிள்ளைகளை நம்ம தான் வளர்த்து கொண்டு வரோம். கடைசி வரை வளர்க்க முடியாது, அடுத்து நடத்தணும், அது லீட் பண்ணுற அனுபவம். இந்த 2ஐயும் மனோவா கேட்கிறான். குழந்தை பருவத்தில் வளர்க்கலாம், அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் என்ன செய்ய முடியாது, அதை நடத்த தான் செய்யணும், லீட் பண்ணணும். இந்த 2 அனுபவம் மிக உன்னதமான ஆசீர்வாதமான அனுபவம். இந்த வளர்ப்பது அந்த ஸ்டேஜை குறித்து சொல்லும்போது ட்ரைனிங் ஸ்டேஜ் என்று சொல்லலாம். அது கல்டிவேட்டிங் ஸ்டேஜ். நீங்கள் எதை விதைக்கணுமோ இப்போ தான் அந்த வளர்கிற பருவத்தில் பிள்ளைகளுக்கு ஊட்டி அதை வளர்க்க முடியும். வசனத்தை விதைச்சா அந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. பைபிள் வாசித்தானா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வசனம் சொல்ல வைக்கணும். பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் முடிந்த ஒரு வசனத்தை பாராமல் என்ன செய்வோம், சொல்ல வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தினமும் ஒரு சங்கீதமாவது பிள்ளைகளை வாசிக்க வைங்க. ஆமென். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்னா பம்பரமாக அனுப்பாங்க, அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி டியூஷன் அனுப்பி எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவருக்காக இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு பிரதிஷ்டை பண்ணுவோம், ஆனால் நமக்கு தான் வளர்த்துட்ருப்போம். பிரதிஷ்டை மட்டும் எப்படி பண்ணுவோம், கர்த்தருக்காக வளர்ப்பீங்களா, அது வளர்ப்போம். ஏன்னா அப்போ சொன்னால் தானே பிரதிஷ்டை பண்ண முடியும். என்ன சொன்னாலும் நம்ம மண்டை ஆட்டுவோம். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறதே கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆசைகள் தான், நம்மளோட ஆசையை தான் பிள்ளைகள்கிட்ட திணிப்போம். அது ஸ்கூலுக்கு போகிறது தான் முக்கியம், கண்டிப்பாக அது நல்லது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சர்ச்சில் இருக்கிறாங்களாங்கிறத கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வசனத்தை முதல்ல கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு. கர்த்தருடைய நாள் அது கர்த்தருக்கு. அன்னைக்கு எதுக்கும் நான் டைமை கொடுக்க மாட்டேன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். வாரத்தில் 6 நாள் படிக்காத பாடத்தை ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து நம்ம பிள்ளைகள் படித்து பெரிய மார்க் வாங்கிருமா. சிலருடைய கனவெல்லாம் அப்படி தான். சர்ச்சுக்கு போனால் அன்னைக்கு தான் படி,
தப்பு இல்லை, பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஆனால் ஒரு நாள் கர்த்தருக்காக கொடுக்க வைங்க. உங்கள் பிள்ளைகள் ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய சபையில் அதற்கு எத்தனை சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குன்னு கொடுக்கிற நேரத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்துடணும். காலையில் எழும்பி அந்த பிள்ளைகள் ஒரு சங்கீதம், ஒரு அதிகாரம் வேதத்தை வாசித்த பிற்பாடு அவங்களுக்கு ஆகாரம்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் கடினமானது இல்லை. பிள்ளைகளை கடினமாக நடத்துறது இல்லை. ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக நம்ம பிள்ளைகளை நடத்துகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? முதல்ல பிள்ளைகள் ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால இந்த வசனம் என்கிற ஆகாரத்தை பிள்ளைகள் உட்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? வசனம் என்கிற ஆகாரம் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. உலக விஷயத்துல வளர்த்து விட்டுறாதீங்க. ஆண்டவருக்கேற்ற சிச்சையில போதனையில வளர்க்கணும். ஸ்தோத்திரம். பிதாக்களே அப்படின்னா தகப்பன்மாரே, தாய்க்கும் பங்கு இருக்கிறது. பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். சிலர் பிள்ளைகளை ப்ரொவோக் பண்ணிட்டே இருப்பாங்க, கோபப்படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆலோசனை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் செய்து காண்பீங்கள், அந்த பிள்ளைகள் அதை சுலபமாக கை கொள்வார்கள். திரும்ப சொல்றேன், ஆலோசனை கொடுப்பதற்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் அதை செய்து காண்பிக்க வேண்டும். பைபிள் வாசின்னு சொன்னா வாசிக்காது, நம்ம வாசித்தா கண்டிப்பா நம்ம பிள்ளை வாசிக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்ம போற போக்கில் கேலண்டரில் உள்ள வசனத்தை வாசித்துட்டு போயிடுவோம். அதை வாசிங்க, தப்பு இல்லை. பைபிளை வாசிக்காம கேலண்டர் வசனத்தை வாசிக்காதீங்க. அன்றைய நாள், இன்றைய நாளுக்கு தேவையான வார்த்தையை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிஞ்சு. ஒரு பைபிள் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? 66 புத்தகங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் வளர உதவி செய்யும். அடுத்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல 3வது சப் பாயிண்ட் வந்து நடத்துவது, லீட் பண்றது. லீடிங், மென்டரிங். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு மென்டார், உங்க பிள்ளைகளுக்கு தகப்பன் தான் ஒரு மென்டார். நம்மை நடத்துகிறதற்கு ஸ்தோத்திரம் தேவை ஒரு கன்சிஸ்டன்ட் ஆன கைடன்ஸ். கன்சிஸ்டன்ட் ஆன கைடன்ஸ் நமக்கு தேவை. கன்சிஸ்டன்ட் கைடன்ஸ் நமக்கு வேணும்னா ஸ்தோத்திரம், நீங்கள் நடத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகள் பெற்றோருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். சபையின் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனம், குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீங்க தான் மென்டார். வீட்டில இருந்து அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அவங்க உட்காரும் போது, அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, அப்படியே ஷாப்பிங் போகும்போது, நடக்கிற போது, அல்ல வாக்கிங் போகும்போது, படுத்து கொள்ளுகிற போது, ராத்திரி தூங்கும் போது, பிள்ளைகளுக்கு கதை சொல்றோம்ல, பைபிள்ல இருந்து சொல்லுங்க. ஆமென். உங்க சொந்த கதை, சோக கதையெல்லாம் ஒதுக்கிட்டு பைபிள்ல இருந்து என்ன சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. அப்பவுமே சேர்த்து உங்களுடைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் நடந்து வந்த பாதைகள் உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். எந்த நிலையில நாம் இருக்கிறோம், வந்திருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஸ்தோத்திரம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த தேவ பக்தியின் வேஷம் கடைசி நாட்கள்ல இருக்கு. ஆனால்
உண்மையான பக்தி இல்லை. நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்திக்கு ஏதுவா நடத்தணும், ஜெபத்துக்குள்ள நடத்தணும், ஆராதனையில லீட் பண்ணணும். ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்திற்குள்ள நாம் வரும்போது நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலமும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். ஃபேமிலியில் ஒரு லீடர்ஷிப் இருக்கிறது, குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. அந்த லீடர்ஷிப்பை நம்ம ப்ளே பண்ணணும், அந்த ரோலில் நம்ம நிற்கணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வசனத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆண்டவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். பிரச்சனை வரும்போது ஆண்டவர் கைவிட்டார்னு நினைக்காதீங்க. பிரச்சனை வரும்போது நான் ஜெபம் பண்ணனால தான் அப்படி நடந்து, சர்ச்சுக்கு இப்போ ரெகுலராக போகிறேன் பாருங்க, ஒரே பிரச்சனை. சிலர் அப்படி சொல்லுவாங்க, அது நீங்கள் சொல்லலை, பிசாசு கொடுத்த காரியம். சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றனால போராட்டம் வரும், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதுபோல தகப்பன் நடத்தும் போது பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய வேண்டும்? சிட்சிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக, இந்த தகப்பனிடம் எதிர்பார்க்கப்படுகிற மூன்றாவது காரியம் விஷனரி லீடர்ஷிப் அண்ட் பிளானிங். ஸ்தோத்திரம். தரிசனம் உள்ள தலைமைத்துவமும் திட்டமிடுதலும் இருக்க வேண்டும். பிற்காலத்துக்காக இப்பவுமே பிளான் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்துருக்காரோ அவங்க எதிர்காலத்துக்கு இப்பவுமே பிளான் பண்ணணும். என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. கர்த்தர் நடத்துவாருங்க, கர்த்தர் நடத்துவாருங்க, நடத்துவார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பிள்ளைகளை நடத்தணும்னு. ஆமென். நம்ம ஒன்றுமே செய்யாமல் பிள்ளைகள் கொண்டு கேட்டால் கூட சிலர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நடத்துவார், இந்த பிள்ளையை பட்னி போட்டுட்டு கர்த்தர் நடத்துவார்னு அந்த பிள்ளைகள் ஜெபமே பண்ணாமல் போயிடும். உங்கள் கையில் காசு இருக்கும்போது தேவையானதை பிள்ளைகள் கேட்கும்போது என்ன செய்யுங்க? வாங்கி கொடுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கும் போய் நீ அவரிடத்துல கேளு, அவர் சொன்ன நான் தாரேன். ஒரு பென்சில் வாங்கக்கும் நீ ஜெபம் பண்ணுற சொல்கிற தப்பு இல்லை, ஜெபம் பண்ண வைங்க. என்ன தேவைனாலும் முதல்ல எங்கே தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். அதை கற்றுக் கொடுங்க. ஆனால் அதே நேரத்தில் சிலர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அவர் சொன்னாதான் நான் செய்வேன் அப்படின்னு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறார்? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும். அப்போ நல்ல ஈவை கொடுக்கணும்னு ஏற்கனவே பைபிளில் சொல்லிட்டார். ஆமென். கடமைகளை கரெக்டாக செய்யணும். இன்னைக்கு வீட்டுக்கு இது தேவை அப்படின்னு மனைவி சொன்னாங்கன்னா, ஜெபம் பண்ணு, கர்த்தர் சொன்னாருன்னா வாங்கி கொடுப்பேன்னா பட்னி தான் இருக்கணும். அதெல்லாம் கரெக்டாக போயிடும். ஏன்னா நம்ம வயிறில் காயுது. ஒரு நேரம் சாப்பிடலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். நேரத்துக்கு சாப்பாடு வரலைன்னா கோபம் வரும். அப்போது அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆனால் ஏதோ ஒன்றை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டா அது எங்கே தான் போடுவோம்? கர்த்தர் மேலே பழிய போட்டு. அது ஊழிய காரியமாக இருந்தாலும் அப்படிதான். கர்த்தர் சொன்னால் செய்வேன். சாரால் அப்படியே சொன்னாங்க. ஆபிரகாம் அழைச்ச போது அந்த அம்மாவும் கூட வந்துட்டாங்க. அழைப்பு ஆபிரகாமுக்கா இருந்தாலும் சாராளுக்கும் சேர்த்து தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு வீட்டில் குடும்ப தலைவன்ட்டையோ தலைவீட்டையோ போய் ஒரு இன்விடேஷன் கொடுத்து குடும்பமாக வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் எல்லாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் அது எல்லாருக்குமான அழைப்பு தான். அந்த கார்டு, இன்விடேஷன் கார்டில் கணவனுடைய பெயர், குடும்ப தலைவனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தாலும் அது யாரையும், குடும்பம் முழுசையும் சேர்த்து தான் அழைப்பு. ஆமென். அது மாதிரி தான் தேவனுடைய காரியங்களில் ஆண்டவர் நம்மை ஒன்று செய்ய வைக்கும் போது நாம் இறங்கி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து நேரடியாக உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்க மாட்டார்.
வார்த்தையின் மூலமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த சாரால் சொல்றாங்க, வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்கு, இந்த இஸ்மவேலால் பிரச்சனை வருது, பிற்காலத்தில் நம்முடைய பிள்ளைக்கு அவன் இடையூறா இருந்துருவான், வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாயிடக்கூடாது, இவனை அப்புறப்படுத்த ஒரு ஆலோசனை அவங்க கொடுக்குறாங்க. இஸ்மவேல் வர்றதுக்கு காரணமும் சாரால் தான், இஸ்மவேல் போறதுக்கு காரணமும் சாரால் தான். அப்போ வர்றதுக்கு ஆலோசனை கேட்ட ஆபிரகாம் இப்போ போறதுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆதியாகமம் 21:11 பாருங்க. இது அவனுக்கு துக்கமா இருந்துச்சான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஆமென். மனைவி நல்ல ஆலோசனை கொடுத்தா, வேதத்தின்படி கொடுத்தா அதை கேளுங்க. கணவன் வேதத்தின்படி நல்ல ஆலோசனைகளை கொடுத்தால் அதை கேளுங்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பி விடுறாங்க. மாம்சத்துக்குரியவனையும் ஆவிக்குரியவனும் ரெண்டு பேரையும் வேறு பிரிக்கிறார் ஆண்டவர். ஒரு தரிசனம் இருக்கு. ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம் ஈசாக்கில் நிறைவேறப் போகிறது, அவன் சந்ததிக்கு நிறைவேறப் போகிறது, எதிர்கால திட்டத்தோடு இருக்கிறான். ஆகவே அவன் செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறான். 1 நாளாகமம் 23:1, தாவீது முதிர் வயது, பூரண வயது, வயசான நாட்கள்ல அவன் சாலமோன ராஜாவாக்கிட்டு கீழே உள்ள அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தன்னுடைய தேவனுடைய காரியங்களுக்கு எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு நேர்த்தியாக ஆட்களை நியமிக்கிறான். அவன் நாட்களில் தான் 24/7 ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. 4000 பேரை ஆராதிக்கிறதுக்கு ஏற்படுத்துகிறான். கீழே இருக்கு, நீங்கள் பிற வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாலை வர்ஷிப் ஒர்க் ஷாப்பில் அதெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 4000 பேரை ஏற்படுத்துகிறான் ஆராதிக்கிறதுக்கு. பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்து அவன் செய்ய வேண்டியதை தரிசனத்தோடு செஞ்சு முடிக்கிறான். எப்படி இருக்குமோ இனி வர்ற காலங்கள்னு தெரியலையே, நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஆட்களை ஏற்படுத்தி விடுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதான் தரிசனம் உள்ள ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவனா, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு தகப்பனா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 29:16 நீங்க வரும்போது, தன்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சவதரித்தவைகளை எல்லாம் அவன் கொடுக்கிறான். ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய விஷயங்களை சவதரித்து வைக்கிறான். குடும்பம், அரசாங்க காரியங்களை, ஊழியங்களை ஒழுங்குபடுத்தினான் தாவீது. அதான் தரிசனம் உள்ள ஒரு தகப்பன், திட்டமிடுதல் உள்ள ஒரு தகப்பன். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டான். அவன் போறதுக்குள்ள எல்லாம் நேர்த்தியா எல்லாத்தையும் ஏற்படுத்தி விட்டு போனான். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமா? நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சு முடிக்கணும். என்னென்ன காரியங்களை பர்ஃபெக்டா முடிக்கணுமோ முடிச்சிடணும். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்க கூட. ஸ்தோத்திரம். அவன் சவதரித்ததை கூட இவ்வளோ நாள் எதுக்கு வச்சிருந்தானோ அதை எடுத்து கொடுக்குறான். என்னுடைய நாட்கள் நிறைவேற போது, இனி ஆலயத்தை கட்டுற பொறுப்பை கர்த்தர் உன்கிட்ட கொடுத்துருக்கார் சாலமோனேன்னு சொல்லி 1 ராஜாக்கள்ல நீங்க வாசிக்கும் போது தேவையான ஆலோசனைகளையும் அவனுக்கு ஏராளம் கொடுக்கிறதை நாம் காண முடியும். ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை பாருங்க, தரிசனம் உள்ள தகப்பன், திட்டமிடுதல் உள்ள தகப்பன். ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும், குடும்பம், வேலை, ஊழியம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினா, அதோடு கூட சேர்த்து தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான ஆலோசனைகளையும் 1 ராஜாக்கள்ல 1ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்திலெல்லாம் அவன் சொல்ற 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து வாசித்து பாருங்க, நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறான். உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறவங்களா இருங்க. 4ஆவதாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டைப்படாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. நம்ம லைஃப்பில் மற்றவங்களை ரோல் மாடலாக சொல்லுவோம், அவங்கள மாதிரி இருக்கணும். இங்கே பவுல் தீத்துவுக்கு சொல்கிறாரு, எல்லா நற்கிரியைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கு ஆண்டவருக்குரிய காரியங்களில் என்னோரால சொல்கிற நிலையில் அல்ல, நீயே ஒன்றை மாதிரியாக காண்பிக்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த பவுல் தீத்துவுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மற்றவங்களை ரோல் மாடலாக காண்பிக்கிறது சுலபம், ஆனால் நம்மையே நாம் மாதிரியாக காண்பிப்பது கொஞ்சம் கஷ்டம். அந்த நிலைக்கு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. என்னை போல ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு ரோல் மாடல், இந்த மாதிரி வாழ்க்கை, இதை ஃபாலோ பண்ணுங்க. பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாகி. அது அந்த அனுபவம். ஸ்தோத்திரம். அப்போ நான்காவது, லிவிங் ஆஸ் அ எக்ஸாம்பிள். லிவிங் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், மாதிரியாக வாழுவது. ஒரு தகப்பன் அப்படி இருக்கணும், குடும்ப தலைவன் குடும்ப தலைவி மாதிரியா இருக்கணும். நம்ம பிள்ளைகள், ஒருவர் விதமாக சொல்றார், பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லையாம், கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறதாம். நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒரு வேளை, புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுறது இல்லையாம், கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறது. அப்போது ஸ்கூலில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், ஃபேமிலியில் அந்த பிள்ளைகள் எங்கேயோ கேட்கிறதெல்லாம் அது என்ன செய்யுது? பேசுது. அப்போது அந்த பிள்ளைகள் காதுகளில் சரியான விஷயங்களை கேட்கக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை மாதிரியாக நிறுத்துவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பிள்ளைக்கு முன்னால் பெற்றோர் பேசுகிற சில தேவையற்ற வார்த்தைகளை கூட அந்த பிள்ளைகள் மனதை அது பாதிக்கும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மனதை பாதிக்கும். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், சபை. கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை பேசணுன்னா பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தனியாக போய் உட்காந்து பேசுங்க, கணவன் மனைவியா. பிரச்சனைக்குரிய காரியங்கள், ஏதாவது கரெக்ஷன், திருத்தங்கள், மனசு விட்டு சில நேரம் சிலர் அப்படியே வெடித்து பஸ்டாவாங்க, கோபத்தில் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பல நாளாக விசாரிக்காத மனைவி எப்படி இருப்பாங்க? கோபத்தில் இருக்கும், டமால்னு வெடிக்கும். அப்போ பிள்ளைகளை வச்சுட்டு வெடிச்சிடாதீங்க, தனியாக கூட்டு போய் கணவன் மனைவி இருந்து என்ன செய்யுங்க? பேசி சமரசம் ஆயிடணும். அல்லேலூயா சொல்லலாமா? பிள்ளைகள் முன்னால் அதை செஞ்சால் பிள்ளைகள் லைஃப் பாதிக்கப்படும், பிள்ளைகள் வாழ்க்கை பாதிக்கப்படும். எரேமியா 35:10 ஒரு சூப்பரான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரேகாபியரின் குடும்பம். அங்கே கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்கிறார், நீ போய் ஆலயத்தின் அறையில் அவங்களெல்லாம் வர சொல்லி எல்லாம் ஒயின் திராட்சரசத்தை கொண்டு வை, குடிக்க சொல்லு. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய தகப்பன் ஆகிய யோனதாப் அவர் சொல்லியிருக்கிறார், அவர் காண்பிச்ச வழியை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். 10ஆம் வசனம் பாருங்கள், நாங்கள் கூடாரங்களிலே தான் குடியிருப்போம். அவங்க வீடுகள் கட்டல, இது அவங்களுடைய ஒரு கமிட்மெண்ட். நீங்கள்லாம் வீடு கட்டக்கூடாதுன்னு பைபிள் இல்லை, நல்ல வீடு கட்டி சீக்கிரம் பிரதிஷ்டை பண்ணோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சொந்த வீடு இல்லாத எல்லாருக்கும் கர்த்தர் சீக்கிரம் சொந்த வீடு தருவாராக. ஆனால் அவர்களுடைய பிரதிஷ்டை, ஒவ்வொருடைய பிரதிஷ்டை வித்தியாசம் இருக்கு. கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், விடமாட்டோம். ஒரு விஷயத்தை நம்முடைய முற்பிதாக்கள் பிரதிஷ்டையோட செய்கிறத நாம் அடுத்து அந்த பிரதிஷ்டைக்குள்ளே வரும்போது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? வேண்டான்னு விட்டதெல்லாம் திரும்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம லைஃப்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேண்டாம், திராட்சரசம் வேண்டாம், அதை பிற்காலங்கள் சந்ததியா. இதை குறித்து ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப தெளிவாகவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 35:10 சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். இந்த யோனதாபுடைய நாட்கள்ல இருந்து ஜென்ரேஷனாக ஆண்டவருக்கென்று அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு வாழ்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எக்ஸாம்பிளரி ஃபாதர், மாதிரியான ஒரு தகப்பன். 5வது, தாராள குணம் உள்ள தகப்பன், ஜெனரஸ் ஃபாதர் அல்ல கிவிங் ஃபாதர், கொடுக்கிற ஒரு தகப்பன். மத்தேயு 7:11 நல்ல ஈவுகளை கொடுக்கிற ஒரு தகப்பனாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இம்பார்ட் பண்ணுங்க.
நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம். தேவையற்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்துடாதீங்க. எப்படி தப்பு செய்யணும்னு காமிச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்க பிள்ளைகள் முன்னால எதை செய்றீங்களோ அதைத்தான் அவங்க குடும்பமாகி செய்வாங்க. நீங்க உங்க மனைவியை நல்லா ட்ரீட் பண்ணா உங்க பிள்ளைகளும் திருமணமாகி கணவனையோ மனைவியோ நல்லா வச்சிருப்பாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அடிக்கிற கணவனா இருந்தா அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பிள்ளை, அதுவும் அடிக்கும். அல்லேலூயா. எதை செய்கிறோமோ அதைத்தான் பின்னால் அறுக்க முடியும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை போட்டு விடணும். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு மட்டும் வந்து உட்காரு ஒரு ஓரமான்னு சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைகள் சர்ச்சில் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் வந்து உங்கள் பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி போகும். அந்த டைமில் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருந்தால் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது இதை அறிந்து கொள்ளணும். எதை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு? தாய்மாருக்கு தெரியும் எந்த சாப்பாடு என் பிள்ளை விரும்பி சாப்பிடும், எந்த சாப்பாடை கொடுத்தா சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளும். அது மாதிரி தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கக்கூடிய தாராள குணமுள்ள தகப்பனா இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்தோத்திரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருது. நம்ம அப்படிப்பட்ட குணம் நமக்கு இருக்கும். நீதிமொழிகள் 11:24. ஸ்தோத்திரம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அப்போ தாராளமாக இருந்தால் விருத்தி ஆகுமா? உங்கள் பொருளாதாரம் விருத்தியாகும். கொடுக்க பொருளாதாரம் விருத்தி அடையும். கொடுக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. தேவையானதுக்கு செலவழிங்க. தேவ ராஜ்யத்துக்கு தாராளமாக இருங்க. உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துங்க. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கு. ஆமென். குடும்பமாக நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணுமோ அப்படி நடத்துங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. தகப்பனிடம் எதிர்பார்க்கிற 5 காரியங்களை நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். ஆமென். தாராளம் உள்ள தகப்பனா இருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் மனசும் தாராளமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று